வணக்கங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பருப்பு அடையும், கோகனட் சட்னியுங்க. இப்ப அத நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத பார்க்கலாங்க. நான் இப்போ பருப்பு வகைகள்லாம் அளவா எடுத்து வச்சிருக்கேங்க. கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, சிறுபருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த பருப்பு வகைகள் எல்லாம் நைட்டே நம்ம ஊற வச்சிடணுங்க. காஞ்ச மிளகாவையும் அதே தண்ணீல போட்டு ஊற வச்சிடணுங்க. காலையில எழுந்து இத நல்லா மிக்ஸியில போட்டு நைஸா அரைச்சுக்கணுங்க. அரைக்கும்போது நம்ம சீரகம், சோம்பு, பூண்டு, பெருங்காயம் நல்லா கொஞ்சம் நெறைய போட்டு அரைச்சு நல்லா விழுதா எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நான் இதுக்கு வந்து 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி 2ம் சேர்த்துருக்கேங்க. பருப்பு வகைகளோட. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ முருங்கைக்கீரைய நல்லா கழுவி வச்சிருக்கேன். வெங்காயத்தையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 2யும் இப்போ நம்ம எண்ணெயில வாணலியில எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் 2ம் போட்டு அது பொரிஞ்ச உடனே இந்த கீரை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையாங்க, முருங்கைக்கீரையும் சின்ன வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. 2த்தையும் நம்ம வதக்கி அதுல சேர்க்க போறோம். பக்கத்துல தேங்காய் சட்னிக்காக தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒண்ணே ஒண்ணுங்க, ஒரே ஒரு வெள்ளைப்பூடு. அது வாசனைக்காகங்க. போட்டு நீங்க தேங்காய் சட்னி அரைச்சு பாருங்க. அது நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதுலயே தேவையான அளவு உப்பு சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சு வச்சிருக்கேங்க. இப்போ வாணலியில கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம சீரகத்தை போட்டுக்கிறோங்க. சீரகத்தை போட்டுட்டு சீரகமும் பொரிஞ்ச உடனே நம்ம அதுல வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, பொடி பொடியா அதையும் அதுல சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதுல போட்டுக்கணும். ஏற்கனவே மாவுல அதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். இப்போ வெங்காயத்துக்கும் கீரைக்கும் தேவையான அளவு உப்பை நம்ம இதுல சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த கீரையெல்லாம் கிளீன் பண்ணி நைட்டே எடுத்து வச்சுட்டோம்னா காலையில நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்குங்க. நான் அந்த மாதிரி தான் நைட்டே கீரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க, கிளீன் பண்ணி. இப்போ காலையில தண்ணியில் அலசி இப்போ வெங்காயத்தோட இப்போ சேர்த்துக்கலாங்க. அடைக்கு முருங்கைக்கீரையும் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. ஏன்னா எல்லா வகை பருப்பும் சேர்ந்து இது நம்ம செய்கிறதுங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டோம் பாருங்க. இப்போ வதக்குனதை இந்த மாவோட நம்ம எடுத்து சேர்த்துக்கலாங்க. மாவோட எடுத்து சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. அடை, தேங்காய் சட்னியும் நல்ல காம்பினேஷனுங்க. இன்னும் வெண்ணெயில் நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் அந்த இனிப்பாக சாப்பிட்றதுனாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ அடையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த பக்கம் மிக்சியில் தேங்காய் சட்னிக்கும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போது அந்த பக்கம் சின்ன பர்னரில் நான் தாளிப்புக்காக கரண்டி வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தேங்காய் சட்னியில் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்க. இந்த பக்கம் அடுப்பில் தோசை தவா வச்சு சூடு பண்ணியிருக்கேங்க. அது சூடான உடனே அதில் அடையும் ஊற்றி இப்போ ரெடி பண்ணிடலாங்க. இப்போ சட்னியை தாளித்து இதில் கொட்டிட்டேங்க. இப்போ நம்மளுக்கு சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடை எப்படி ஊற்றலான்றதை பார்க்கலாங்க. கொஞ்சம் அடை மாவு இப்படி இருக்கோங்க. அதை நம்ம மெல்லிசாக கொஞ்சம் இழுத்து விட்டு போட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப மந்தமாக பெருசாக ஊற்றினோன்னா அது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் எந்த கலர்லாம் சேர்க்கலை, மஞ்சள் பொடி சேர்க்கல, எதுவும் சேர்க்கல. நேச்சுரலாக அந்த பருப்போட கலர் என்னவோ அதிலே வந்து அரைச்சிருக்கேங்க. இப்போ நான் நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. அடையோட கலர் பாருங்க, நல்லா செவந்து நல்லா வந்திருக்குங்க. டேஸ்டியா இருக்கும். காலைல 2 அடை சாப்பிட்டுட்டு போனா நம்மளுக்கு ஃபில்லிங்கா இருக்குங்க. நாள் ஃபுல்லா நல்லா புரோட்டீன் ரிச்சோட அடை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்மளுக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாங்க அடைய. திருப்பி போட்டுட்டு சுட்டு எடுத்துடலாங்க. இன்னும் இதில் தேங்காய் பூலாம் சேர்ப்பாங்கங்க. ஆனால் அடையே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதில் நம்ம இன்னும் தேங்காய் பூலாம் சேர்த்தோன்னா ரொம்ப ஹெவி ஆகிடுங்க. அது நம்ம தேங்காய் சட்னி வேறு அரைச்சிருக்கோம். அதனால் நான் இதில் தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. கீரை, வெங்காயம்,
சீரகமும், பெருங்காயமும் மட்டும் நம்ம நெறைய சேர்த்துக்கணுங்க. அது செரிமானத்துக்கு நம்மளுக்கு உதவுங்க. கேஸ் ட்ரபிளும் வராம இருக்கிறதுக்காக நான் பெருங்காயமும், சீரகமும் நெறைய போட்டிருக்கேங்க. இப்ப திருப்பி போட்டுட்டேங்க. நல்லா செவந்து வந்துருச்சு ஒரு பக்கம். அந்த பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து தட்டுல பரிமாறிக்கலாங்க. எண்ணெய் லைட்டா ஊத்தி தடவிக்கிறேங்க. 2 பக்கம் நல்லா எண்ணெய் ஊத்தி சுட்டு எடுத்தோம்னா கிறிஸ்பியா நல்லா வருங்க அடை உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இப்போ சுட்டு 2 பக்கமும் வெந்துடுச்சுங்க. நல்லா திருப்பி போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ தட்டுல நம்ம பரிமாறிக்கலாங்க. அவ்வளோதாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி அடை ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இது செய்து பாருங்க. நான் சொன்ன மாதிரியே மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டு செய்து குடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா வருங்க. செய்து பார்த்துட்டு சொல்லுங்கங்க.